எய்ம் வச்சு எடுத்துக்கிறீங்க. நான் இதை படிச்சுட்டு இந்த வேலைக்கு போயிடுவேன், இவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன், அப்படியெல்லாம் ஒரு எய்மோட வந்துக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் போன வருஷம் படித்த பசங்களை சொன்னேன், ஃபஸ்ட்டு அதாவது முதல் பேஜ் இருக்காங்களே அந்த பேஜ் மாணவர் மாதிரி நீங்கள் வர முடியாதுடா, அவங்க எங்களுக்கு எவ்வளோக்கு நெருக்கமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வர முடியாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்கள திரும்ப வந்து கண்ணில் நீங்கள் காட்டுறது நீங்கள் தான். 2ஆம் வருஷம் படித்த பசங்க யாருமே அந்த மாதிரி எனக்கு தோணலை. அந்த பையமா இருக்கான், அவன் இந்த பையமா இருக்கான் அப்படின்னா எனக்கு எதுவும் தோணலை. ஆனால் உங்களை பார்க்கும்போது தான் அந்த பசங்க மாணவர்கள் வந்து எங்கள் நினைவுக்கு அதிகமாக வராங்க. நீங்கள் பேசுகிறத கேட்கும் போதுதான் இவன் அந்த மாதிரிலாம் பேசினான், இவன் அந்த மாதிரிலாம் சொன்னான், இவன் நல்ல நினைக்கிறோம் சொன்னான், அந்த மாதிரிலாம் ஏன் பேசுகிறேன். அதே மாதிரி பல பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. நான் இன்னும் திரும்ப இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, வந்துட்டீங்க இந்த ஸ்கூலில் நான் பாதியோட 9th நின்று வந்துட்டேன், காலேஜை பாதியோட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அகமது ஆசியாவை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரே குறிக்கோளில் இருங்க. இந்த இடையில நிற்கிறத தவிர்த்துக்கிறீங்க. சரிங்களா? பல வெற்றிகள் கிடைக்கிது. முடிச்சிட்டிங்கன்னா ஒரு வெற்றி கிடைக்கும். மற்ற ஐடிஐ மாதிரி இங்கே வந்து நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு வேலை இல்லை, நம்ம கிராமத்தில் இருக்கோம், நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, நம்ம சிட்டியில் போய் வேலை தரணும், இங்கே தங்க இடமும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது, யாரை பிடிச்சி நம்ம வேலை வாங்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே நீங்கள் நல்ல நிலைமை இருந்துட்டீங்கன்னாவே சார் வந்து எல்லாருமே நினைக்குவோம் உங்களை டைரெக்டாக வேலைக்கு, எப்படி சும்மா அடிமட்ட சம்பளம்லாம் கிடையாது, உங்கள் தகுந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளமோ அங்கே போய் உங்கள் திறமை வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் வந்து என்ன அனுப்பி விட்டுருவோம். நீங்கள் வந்து எங்களை பயன்படுத்திக்கலாம். எப்படி மேலே ஏறதுக்கு ஏணியாகவும் ஒரு கடலில் செல்றதுக்கு படகாகவும் நீங்கள் எங்களை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக உங்களுக்கு சொல்லித் தருவோம். நான் ஏற்கனவே சொன்னதான், ஃபஸ்ட்டு படித்த மாணவர்கள் 100% கற்றுக்கிட்டாங்க. அதுக்கடுத்த வருஷம் படித்த மாணவர்கள் வெறும் 5% தான் என்ன கற்றுக்கிட்டு போனாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 200% கற்றுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை விட அதிகமாக கற்றுக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்.